أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இஸ்லாமிய உறவுகளே, ரமலான அடைஞ்ச நாங்க ரமலான் எங்களை விட்டு பிரியிற ரமலானுக்கு விடை கொடுக்கிற அந்த காலத்துல கடைசி கட்டத்துல நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு எஞ்சிருக்கிறது இன்னும் 2 அல்லது 3 நாட்கள். நாங்க இந்த நேரத்துல யோசிக்கணும், ரமலான் எங்களை விட்டு விடைபெறுகிற நேரத்துல போற நேரத்துல இந்த ரமலான் எங்கள தந்த மாற்றம் என்னென்ன மாற்றம் எங்களுக்கு தந்திக்குது, அந்த மாற்றத்தோட நான் இந்த ரமலான் ஒரு எனக்கு வெற்றிகரமான ஒரு நல்ல ரமலான அமைஞ்சிக்குதான்றதை யோசிக்கணும். இதனால தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனுஷனுக்கு நாசம் உண்டாட்டும், ஒரு மனுஷன் நஷ்டவாளி, ஒரு மனுஷன் அனைத்து பாக்கியங்களும் கிடைக்க பெறாமல் இருக்கிற ஒரு நஷ்டவாளி என்றாங்க. அவரை பத்தி சொல்ற நேரத்துல ரமலான் வருது, ரமலான் வருகிற நேரத்துல ரமலான் வந்து அவங்களை விட்டு போகுது. ஆனால் அல்லாஹ்ட மக்ஃபிரத் அவர் பெற்றுக்கொள்ளல, அல்லாஹ்ட மன்னிப்பு அவர் பெற்றுக்கொள்ளல என்றால் அவர் நஷ்டவாளி என்றாங்க. இந்த ஹதீஸ இப்பதான் நாங்க மிச்சம் கொஞ்சம் யோசிக்கணும். ரமலான் எங்கள்கிட்ட வந்துச்சு, இப்ப ரமலான் எங்களை விட்டு போகுது. ரமலான் என்ற தந்த மாற்றம் என்னென்ன மாற்றம் தந்திக்குது? ரமலானுக்கு முன்னால் இருந்த அதே பாவம் ரமலான் எங்களை விட்டு விடைபெறுகிற நேரத்தில் எங்கள்கிட்ட ஈக்குதா? ரமலானுக்கு முன்னால எங்கள்கிட்ட இருந்த அமல்கள பொறுப்போக்கு ரமலானுக்கு பின்னாலும் எங்கள்கிட்ட ஈக்குதா என்றதை நாங்கள் கொஞ்சம் யோசிப்போம். அதே பாவங்களும் அதே பொடுபோக்குகளும் நன்மைகள்ல இல்லாத நன்மைகள்ல ஆர்வம் இல்லாம அதே நிலைப்பாடும் ரமலான் எங்களை விட்டு போற நேரத்துல இருக்குமாக இருந்தால் இந்த ரமலான் எங்கள்ல மாற்றத்தை தரல, நாங்க நஷ்டவாளியாத்தான் ஈக்கிறோம். இந்த நேரத்துல நான் கொஞ்சம் யோசிக்கணும், ரமலான்ல பல மாற்றங்களை தந்திக்கும், அந்த மாற்றங்களை நான் கொஞ்சம் தொடரும். இந்த ரமலான் எதற்காக என்றால் ஏனைய மாதங்களுக்கு ஒரு பயிற்சியாகத்தான் நல்லா தந்திக்கிறான், மனுஷனை பழக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்துல மனுஷன் நோம்போடு ஈக்கிறான், அந்த நேரத்துல அவன் அறியாத ஒரு பக்குவம் வருது, நான் நோன்பாளி என்று அவன் நன்மைகள்ல ஈடுபடுகிறான், பாவங்களையும் தவிர்த்து கொள்றத பார்க்க. அந்த பக்குவம் ரமலான் முடிஞ்சும் ஒரு மனுஷன் வருமாக இருந்தா தான் அந்த ரமலான்ல அவனுக்கு பிரயோஜனம் ஈக்குது. அத போல நாங்க ரமலான் ஆரம்பத்துல நினைச்சு இப்போ வித்தின குர்ஆன் ஓதணும், நான் இன்னின்ன அமல்கள் செய்யணும் என்று. ரமலான் வந்திருக்கும், ரமலான அப்படியே போகுது, ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் குர்ஆனை பிரட்டி ஓதிருப்போம். ரமலான் போக போக நோம்பும் எங்களுக்கு பழகிச்சு. அத போல நோம்புல எங்களோட நடவடிக்கையும் அது ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு அடுத்தடுத்து தானா வந்து கொண்டிருக்கிறதுனால அதுக்கு பிறகு குர்ஆனுடைய தொடர்பு இல்லாம போயிட்டு இந்த நேரத்துல ரமலான் முடிய கிட்டவாகிற நேரத்துல நாங்க ஓத நினைச்சிருந்தாலும் நான் இப்போ ஓதி என்ன செய்ய, ஒரு குர்ஆனை முடிக்க இயலுமா? நான் இப்போ ஓதி ஒரு 10 ஜுஸ் ஓத இயலுமா? ஓதுறதும் ஒன்றுதான், ஓதாமல் இருக்கிறதும் ஒன்றுதான் என்று ஷைத்தான் என்ன செய்வாங்க, உள்ளத்துல போடுவான். இந்த ரமலான் போய்த்துட்டு அடுத்த ரமலான்ல பார்த்துக் கொள்வோம், அடுத்த ரமலான்ல நல்லா கழிப்போம் என்ற ஒரு எண்ணம் வரும். இந்த எண்ணம் வருமாக இருந்தால் அது ஷைத்தான் எண்ணம் நாங்க விளங்கணும். இன்னும் நாட்களுக்கு இந்த 2 நாட்கள் அதாவது என்னால என்ன அமல் செய்யுமோ, என்ன மாற்றம் ஏற்படுத்தணுமோ மாற்றத்துக்கு நாங்க முயற்சி செய்யும். குர்ஆன ஓதையலுமா, ஒரு 10 பக்கம் சரி ஓதையலுமா, ஒரு ஜுஸுவாக ஓதையலுமா, ஓதி நாங்க வளமையாக்கி கொள்ளணும். ஒரு நாளைக்கு 2 பக்கமோ 3 பக்கமோ ஓதுற அந்த வளமையை இன்டெலிஜென்ஸ் ஏற்படுத்திக் கொடுக்கிறீங்களே, காலம் ஈக்குது, அவகாசம் ஈக்குது. எனவே நாங்க முயற்சிக்கணும். அடுத்தது, இந்த ரமலான்ல எங்களுக்கு தந்த மாற்றங்கள்ல மிக பிரதானமானது எங்களோட தக்குவா, அல்லாஹ்ட பயம். பொதுவாக எங்கள்கிட்ட எல்லாத்தையும் அல்லாஹ்ட பயம் ஈக்குது, அல்லாஹ்ட தக்குவா ஈக்குது. ஆனால் அது இடத்துக்கிடம் வித்தியாசப்படுது, ஒன்றுல ஈக்குது இன்னொன்றுல இல்ல. சில நேரம் வருது, சில நேரம் வருது இல்ல. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா இந்த முஸ்லிம் சமூகத்துல ஆண்கள்ட்ட எல்லாருக்கும் வார தக்குவா என்னன்னா ஜும்மா தினத்துல யாரும் ஜும்மா தொழுகை விட்டு பின்வாங்கிறது இல்ல. ஏன் நான் முஸ்லிம், நான் ஜும்மா தொழணும் என்று
நான் ஜும்மா தொழாம இருந்தால் அல்லாஹ் என்ன தண்டிப்பான்னு ஒரு பயம் வரும். அல்லாஹ்ட பயம் வருது. ஆனா ஜும்மாக்கு அந்த நேரத்துல வந்து சரியாக நாங்க தொழுறோம். ஆனா அதே நேரத்துல ஏனைய நாட்கள்ல துஹருடைய தொழுகையை பத்தி கணக்கில்ல. ஒன்றோ துஹருன்ற தொழுகையே இல்ல வாழ்க்கையில, அல்லது துஹர தொழுற நினைச்ச நேரத்துல தொழுற, அசரவு கிட்டவாய் தொழுற, வியாபாரம் முடிஞ்சு தொழுற, இப்படி தொழுகையில பொழுதுபோக்கு ஜமாத்து இல்ல, இப்படி என்று ஈக்கும். ஆனா ஜும்மா தினத்துல சரியாக தொழுறோம். அங்க வந்த தக்குவா இங்க வரல. அதே போல சில நேரங்கள பள்ளி பக்கத்தால போற நேரத்துல பாங்கு செல்ற நேரத்துல நாங்க தொழுவோம், பள்ளிக்கு வருவோம், நாங்க என்ன லுகர நிறைவேற்றோம், அசர நிறைவேற்றோம், மகரப தொழுவோம், இஷாவ தொழுவோம். ஆனா அந்த தக்குவா சுபகுக்கு வருதில்லை. அப்படி என்றால் ஒரு நேரத்துல அல்லாஹ்வுக்கு பயப்படுற, இன்னொரு நேரத்துல அல்லாஹ்வுக்கு பயப்படுறது இல்ல. தக்குவா மாறி மாறி வருது. அத போல வியாபாரம் என்று வார நேரத்துல சில நேரத்துல பயந்து நடந்து கொள்ள, சில நேரங்கள்ல அல்லாஹ்வுக்கு பயப்படுறல்ல பாவத்தையும் செஞ்சிடுறது. அப்ப அந்த தக்குவா இந்த ரமலான் காலத்துல அல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு 13-14 அந்த நேரங்கள்ல மணித்தியாலங்கள் எங்களுக்கு ஒரு பயிற்சி தாராங்க. என்னென்ன எல்லா நேரத்திலும் நாங்க எங்க இருந்தாலும் சரி, எல்லாரோட இருந்தாலும் சரி, தனிமையில இருந்தாலும் சரி, நாங்க எங்க தொங்கல்ல இருந்தாலும் சரி, யாரும் இல்லாத எந்த மறைவில இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல எங்களுக்கு ஏனைய காலங்கள்ல ஹலாலான உணவை கூட நாங்க தொற்றல்ல. அதை எங்கட வாயில வச்சு பார்க்கிறதும் இல்லை. ஏன்? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த பயம், அந்த தக்குவா அந்த குறிப்பிட்ட நேரத்துல வருது. அப்ப அந்த தக்குவா எங்களுக்கு இந்த ரமலான்ல நோம்புக்கு மட்டும் இல்லை. முதல் ரமலான் நேரத்துல சண்டை சச்சரங்கள் ஒதுக்கிக்கொள்ளும் நான் நோம்பாளி. அதே போல ரமலான் காலத்துல கெட்ட வார்த்தைகளை பேசாம நாங்க ஒதுக்கிக்கொள்ளும் நாங்க நோம்பாளி. அதே போல ரமலான் காலத்துல நாங்க என்ன குடும்ப உறவுகளை முடிச்சு நடக்கிறது இல்ல, அவங்களோட சேர்ந்து நடக்க பார்க்கிறோம். ஏன்? நாங்க நோம்பாளி, நாங்க அல்லாட்ட அந்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயம் வரும். அத போல மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யறதுக்கு பரம்பரம் அந்த குறிப்பிட்ட நேரத்துல நாங்க எங்களை பக்குவப்படுத்துவோம். இந்த பக்குவப்படுத்தின தன்மை அந்த ரமலான் நோம்போடு நின்றப்படாது. இந்த ரமலான் மிக முக்கிய பிரதமான விஷயமா இதுதான். உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. எதுக்கு சொன்ன அல்லக்கும் தத்தக்கும், நீங்க தக்குவாவுடையதான் ஆகும். தக்குவாண்டா என்ன? தக்குவா என்பது நாங்க என்ன சொன்ன, தக்குவா என்பது அல்லாஹ் கடமையாக்கின கடமைகள் வாஜிபுகளை அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யறது. அதுல பொடுபோக்காட்டுறது இல்ல. அது தொழுகையா இருக்கேனும், நோம்பாக இருக்கேனும், ஜக்காத்தா இருக்கேனும், ஹஜ்ஜாக இருக்கேனும், பெற்றோரை சேர்ந்து நடக்கிறதா இருக்கேனும், அண்டையவர்களை சேர்ந்து நடக்கிறதா இருக்கும், ஒரு முஸ்லீமோட எப்பவும் நல்ல முறையில் நடந்து கொள்றதா இருக்கேனும், அது எல்லாரும் கொடுக்கும். ஒரு பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கா இருக்கணும், ஒரு கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு என்று எங்கெல்லாம் வாஜிபான கடமை இருக்குதோ அதுல பொடுபோக்கு சேர்ந்து அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ் என்ன தண்டிச்சிருவான், அத போல அல்லாஹ்வுடைய நன்மை எனக்கு சுவர்க்கம் தேவை என்று அல்லாஹ்வுடைய பயத்துல அல்லாஹ் வாஜிபாக்கின கட்டாயமான கடமைகள் செய்யறது. இரண்டாவது, அல்லாஹ்வுக்கு பயந்து அவன் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னதோ அதில் எல்லாம் தவிர்த்து கொள்றது. அவன் வாயை பாதுகாத்துக் கொள்வான், அவன் கண்ணை பாதுகாத்துக் கொள்வான். எல்லாம் எதற்காக? அல்லாஹ்வுக்காக. இதுதான் தக்குவா. அந்த தக்குவாவ எங்களுக்கு மிச்சம் பயிற்சி எடுத்து தாரதே பயிற்றுவிக்கிற இந்த ரமலான் காலத்துல தான். இந்த தக்குவா இந்த ஒன்றை மட்டும் எங்களோட வாழ்க்கையில வந்துட்டேன். வாஜிபா நான் செய்யறேன், பாவமா சின்னதா இருந்தா நான் தவிர்த்து கொள்றேன் என்ற அந்த பக்குவம், அந்த பயமும் எங்கள்கிட்ட வந்துட்டா நாங்க வெற்றியாளர். இந்த தக்குவா என்பது ஒரு மனுஷன் இந்த முஸ்லீம்கள்ட்ட வரோம் என்பதற்காக ஒவ்வொரு ஜும்மாவுடைய தினத்திலையும் என்ன சொல்லப்படுது, நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோங்க. முதலாவது உபதேசமே அதுதான். அது ஒரு ஜும்மாட மிக முக்கியமான கடமைகள் அது உண்டு. இமாம் மிம்பருக்கு ஏறாரா, யா அய்யுஹன் நாஸ் தகு ரப்பக்கும், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், விசுவாசிகளே நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோங்க, அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோங்க என்று எல்லா உபதேசங்களும் செய்யறேன்னா கிழமைக்கு ஒருக்க என்ன ஞாபகப்படுத்துறதுன்னு சொன்னால் மனுஷன் அந்த தக்குவா வந்துட்டு அவனுக்கு வெற்றிதான். இப்ப நாங்க யோசிக்கணும், நோம்புல எனக்கு வந்து இந்த தக்குவா நோம்புட விஷயத்துல எங்கட எல்லா விஷயத்திலும் கொண்டு வர பார்ப்போம். நான் ஏனைய காலங்களை சுபஹு தொழுகை எப்படி ஈக்குது என்னத்தை யோசிக்கணும். நான் சுபஹுக்கு எழும்புறேனா, நாங்க என்னன்னு சொன்னால் இந்த நோம்பு இல்லாத நோம்பு காலங்கள்ல நாங்க ஒன்று உண்மைப்படுத்தணும். நாங்க ஏனைய காலங்களை சொன்ன எங்களுக்கு தூக்கம் பெய்த்த அல்லது எலும்பை கிடைக்கல, எலும்ப முயற்சிச்ச ஆனா எலும்பை கிடைக்கல, ஆனா நோம்புக்கு சரியா எலும்புறோம்.
ஏன் நோன்பு அந்த சஹரன் அந்த கடமையை செஞ்சு நோன்பு பிடிக்கணும் என்பது அது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதை நாங்க செய்யலாட்டி பாவம். அதே இங்க அந்த தக்குவா ஏனைய காலங்கள்ல எங்களுக்கு சுபஹ் தொழுகையில வரணும். யாரு சுபஹ் தொழலையோ, யார் சுபஹ் தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறாரு. அப்ப சுபஹ் தொழலாட்டி அவர் எங்க இருக்கிறாரு? அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இல்ல. ஷைத்தான வலையில சிக்கிக்கொண்டு அவர் என்ன அன்றைய தினத்துல சோம்பேறியாகவும் பரக்கத்து இல்லாத ஒரு மனுஷனாத்தான் இருப்பார். அப்ப என்ன இந்த தக்குவா என்பது இந்த நோன்பு கற்றுத்தந்த மிக முக்கியமான பாடம். அந்த தக்குவா ஒன்றுல சுருக்கிறப்படாது, எல்லாத்திலையும் வரணும். அமல்ட விஷயத்துல வரணும், மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்துல வரணும். சில நேரம் எங்கள்ட அமல்ட விஷயத்துல தக்குவா ஈக்கும். தொழுகிற நேரத்துக்கு தொழுகிற, நோம்பு பிடிக்கிற, முன்சாஃப்ல தொழுகிற, அதே போல சுன்னத்தான காரியங்களை செய்யற மக்களுடைய விஷயத்துல அந்த தக்குவா இல்லாம மக்களோட நல்ல பண்பாக நடந்து கொள்வோம், நல்லா பேசுவோம். வியாபாரம் செய்யற நேரத்துல அந்த தக்குவா இல்லா போயிட்டோம். வியாபாரம் செய்யற நேரத்துல மோசடி எங்களை அறியாம வந்துடும். வியாபாரம் செய்யற நேரத்துல பொய் சத்தியம் எங்களை அறியாம எங்களுக்கு வந்துடும். வியாபாரம் செய்யற நேரத்துல பொய் செல்வது என்பது சர்வசாதாரணமா வாய்க்கு வந்துடும். அத போல ஏனைய காலங்கள்ல மக்களோடு நடந்து கொள்றது என்பது வார நேரத்துல அந்த நேரத்துல எங்க தக்குவா போயிட்டோம். அப்ப எங்கட எல்லா விஷயங்களையும் தக்குவா வரணும். என்ன இதை செஞ்சால் எனக்கு என்ன அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்குமா, அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்குமா என்ற ஒரு மனுஷன் யோசித்து அந்த அவனை பழக்கிறதுல மிக முக்கியமான இந்த நோன்பு எங்களுக்கு கட்டுறது மிகப்பெரிய படிப்பினை. அது எங்கள்கிட்ட நோன்பை அந்த ரமதான் முடிகிற நேரத்திலே தொடர்ந்தாத்தான் அல்லாஹ் நமக்கு சிறத்தை கழிக்கிறது. நோம்புக்கு முன்னால் இந்த பாவம் இப்ப இல்ல, நோம்புக்கு முன்னால் நான் செய்யாத நன்மைகளை இப்ப செஞ்சு கொண்டு இருக்கிறேன் என்றால் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்துக்கு அன்புக்கு நாங்க நெருங்கிட்டோம். இரண்டாவது விஷயம் இந்த ரமதான் காலம் என்னன்னு சொன்னா பொறுமை, சபர். பொறுமை என்று வார நேரத்துல ஒரு முஃமின்ட வாழ்க்கையில 3 விஷயங்கள்ல பொறுமை. எந்த பொறுமை எடுத்துக்கொண்டா 3 விஷயத்துல இருக்கும். ஒன்று, ஒரு நன்மையை செய்கிறதுல பொறுமை. ஒரு மனுஷன் ஒரு நன்மையை செய்கிறான்னு சொன்னால் அதுக்கு ஒரு பொறுமை தேவை. நேரத்தோட எலும்பு தொழுகிறான்னு சொன்னா அந்த எலும்பத்துக்கு ஒரு பொறுமை தேவை. அது போல் நீண்ட நேரம் பள்ளியில இருந்து தொழுகிறான்னு சொன்னா அதுக்கு பொறுமை தேவை. நீண்ட நேரம் பள்ளியில இருந்து ஒரு உபதேசத்தை கேட்கறது அதுக்கு ஒரு பொறுமை தேவை. அப்ப இப்படி எல்லாம் எங்களுக்கு அந்த பொறுமை, ஒரு அமலை செய்கிறோமா, நான் குர்ஆனை ஓதுறோமா, அதுக்கு பொறுமை தேவை. அந்த பொறுமைய இந்த காலத்துல எங்களை அறியாம வந்துடுது. ஏன் அல்லாஹ் அந்த நன்மை, அந்த அல்லாஹ் எங்க நன்மை தாரானே என்ற அந்த நிலைமையில நாங்க பொறுமை எடுத்துக்கொள்றோம். குர்ஆனை ஓதணும், தொழணும், சதக்கா செய்யணும். கஷ்டமாக இருந்திருந்தாலும், கையில கொஞ்சம் தான் சல்லி இருந்திருந்தாலும் ரமலான் மாசம் நாங்க சதக்கா செஞ்சு நன்மையை பெற்றுக் கொள்ளணும் என்று என்ன செய்வோம் சொன்னால், கஷ்டமாக இருந்தாலும் பொறுமை காத்து நாங்க செய்யணும். அந்த பொறுமை இந்த ரமலான் நின்றப்படாது. நன்மைகளை செய்யற விஷயத்துல வர பொறுமை தொடர்ந்து எங்கள்கிட்ட வரும். இரண்டாவது, ரமலான் எங்களுக்கு தந்த அந்த பொறுமை. இரண்டாவது, பாவத்தில இருந்து ஒருவன் தழுவு கொள்றான்னா அதுக்கு ஒரு பொறுமை தேவை. உள்ளத்தை அவன் கட்டுப்படுத்தணும். பொதுவாக பாவத்துக்கு பழக்கப்பட்ட மனுஷன் அவனை ஒரு பாவத்தை தவிர்க்க வைக்கிறது மிகப்பெரிய போராட்டம். உள்ளத்தோட போராடணும், சமூகத்தோட போராடணும், சமூகம் சார்ந்த அந்த பாவங்களா இந்த அவங்களோட போராடணும் என்று எல்லாத்தையும் அவன் என்ன ஒரு போராட்டத்துக்கு மத்தியில தான் ஒரு பொறுமையோட சபரோட தான் பாவத்திலையும் தவிர்த்து கொள்வான். அந்த பொறுமையையும் இந்த நோம் எங்களுக்கு தருது. ஒருத்தர் எங்களுக்கு எவ்வளவுதான் ஏசிருந்தாலும் நேர வேலைய காலங்கள்ல ஒருவர் எங்களுக்கு ஏசுறான்னு சொன்னா கொஞ்சம் ஏசினா போதும், அடித்த வாயில எங்களுக்கு என்ன வாரன்னு தெரியா, அப்படியே அவங்கள நாங்க என்ன ஏசி தீர்த்துருவோம். அப்படி ஒரு கோபம் வரும். நோம்புல ஒரு மனுஷன் எவ்வளவு ஏசினாலும் நான் நோம்பாளி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சொல்லி நான் பேசிடுவோம். இந்த பொறுமையை எங்களுக்கு ஏத்துனா நோம்பு தந்துச்சு. ஒரு பாவத்தில இருந்து தவிர்த்து கொள்ற ஒரு பொறுமை. அத போல நாங்க போனை பார்த்து கொண்டு ஈக்கிறோமா, அந்த நேரத்துல தேவையில்லாத விஷயம் வார நேரத்துல, ஒரு மியூசிக் வார நேரத்துல, அல்லது மார்க்கத்துக்கு தொடர்பு இல்லாத எங்கள லகுல ஆக்கிற ஒரு விடயம் வார நேரத்துல நாங்க எங்களை உணர்ந்து நான் நோம்பாளி. அப்ப எங்கள அந்த பாவங்கள்ல இருந்து வீணான காரியங்கள் இருந்து எங்கட நோம்பு எங்களை பாதுகாத்து கொண்டு ஈக்கியதே. அப்ப நாங்க அந்த எங்கட பாதுகாப்பு, அந்த பொறுமை எங்களுக்கு எப்ப வரணும் என்றால் நோம்பு முடிஞ்சதுக்கு பின்னாலே வரும். ஒரு பாவம் என்று வருதா அதுல இருந்து நாங்க பொறுமை காப்போம். அடுத்தது, ஒரு மனுஷன் கஷ்ட நேரங்கள்ல கொள்ற பொறுமை. நோம்பு வரையதே, நோம்பு நாங்க பிடிச்ச ஆரம்பத்திலேயே சகரிச்சதுக்கு பின்னால அதுக்கு ஒரு நோம்பு கொஞ்சம் ஓடுதுன்னு சொன்னால், நாங்க கொஞ்சம் அங்காடிகளை பேத்து வருது, வெயில் பவரா படுதுன்னு சொன்னால் ஒரு கஷ்டம் வரும்.
அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்றோம். நான் நோம்பாளி, என் நோம்ப நான் சரியா புடிச்சிடணும் என்று நாங்க பொறுமை ஆக்குறோம் ஒரு கஷ்டத்துல. அது மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நாங்க என்ன பொறுத்து கொண்டு நாங்க அந்த நோம்ப தொடர்றோம். இதே பொறுமை எங்கட வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள்ல வரணும். அல்லாஹ்வுக்காண்டி பொறுத்து கொள்ளணும், அல்லாஹ்விட்ட நன்மை எதிர்பார்க்கணும். எங்களுக்கு ஒரு வலி வந்தாலும், எங்களுக்கு ஒரு முள்ளு குத்துப்பட்டாலும் அதனால வர வலிக்கும் அல்லாஹ் எங்களுக்கு மக்ஃபிரத்தை தாரான், அவனை மன்னிப்பை தாரான். அப்ப எங்களுக்கு நாங்க ஒரு கஷ்டம் வர நேரத்துல பொறுத்து அல்லாஹ்ட்ட முற்படுத்து, அல்லாஹ்ட்ட அதை முன் வச்சு நாங்க எங்கட கஷ்டத்தை நீக்கிறதுக்கு நாங்க முற்படணும். அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கணும், அல்லாஹ்ட்ட நெருங்கணும். பொதுவாக நோன்பு கஷ்டம் வர நேரத்துல எங்களை உணராம எங்கட வார்த்தைகள் அல்லாஹ் அல்லாஹ் அந்த அல்லாஹ்ட வார்த்தையாத்தான் ஈக்கும், அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறதா ஈக்கும். யாரெல்லாம் லேசாக்கி தந்துரு, அப்படித்தான் எங்கட வார்த்தைகள் இருக்கும். அத போல நாங்க நோம்புக்கு பின்னாலும் கஷ்டங்கள் வந்தாலும் எங்கள்கிட்ட பொறுமை ஈக்குவல். அடுத்து பொறுமை என்று வார நேரத்துல நோம்பு வார நேரத்துல நாங்க பொறுத்து கொண்டு பேசிடுவோம். ஆனால் சில நேரங்கள்ல எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து சொன்னா நாங்க என்ன செஞ்சால் அந்த கஷ்டத்தை பத்தி மற்றவங்கள்ட்ட பேசி தீர்த்ததுக்கு பின்னால என்ன செய்ய பொறுத்து கொள்வோமோ நாங்க பொறுத்து கொள்றது. இது பொறுமை அல்ல. நபிகளா சொன்னாங்க, ஒரு மனுஷன்ட்ட பொறுமை என்பது முதலாவது தரத்துல வாரதுதான். ஒரு பெண்மணி என்ன செஞ்சோம்னு சொன்னால் அவங்க அழுது கொண்டு ஈக்கிறாங்க, அவங்கள உறவுகள் ஒருத்தரை இழந்திருக்கு. அந்த நேரத்துல நபிகளார் வாராங்க, வார நேரத்துல நபிகளார் பொறுமையா இருக்க சொல்றாங்க. அந்த நேரத்துல யாரு சொல்றது கூட கவனிக்கல்ல, அவங்களோட கஷ்டம் அவங்கள ஆழ்த்திச்சு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அதை கணக்கெடுக்காம அவன் நடந்து கொண்டார். அந்த நேரத்துல பிறகுதான் பார்க்க நபிகளார் அந்த நேரத்துல பொறுத்து கொள்ற அந்த விஷயமா நபிகளார் சொன்னாங்க, ஆரம்பத்துல வாரதுதான் பொறுமை. நான் எங்களை வாயால வார பொறுமை இழந்து நாங்க பேசி போட்டாக போற என்ன செய்ய பொறுத்து கொள்றோம் என்பது பொறுமை அல்ல. எனவே எல்லாத்தையும் எங்களுக்கு சரியாக கற்றுத்தரது என்று சொன்னால் இந்த ரமலான் மாதம் இது எங்களை படிப்படையா எடுத்து நாங்க தொடரும். அடுத்தது ரமலான் தருகின்ற பாடங்கள்ல மாற்றங்கள் மிக முக்கியமானதான். ஒரு நன்மையை செய்யறதுக்கு ஒரு தனி மனுஷன் அல்ல, குடும்பமாக சேர்ந்து என்ன செய்யறோம் என்று சொன்னால் நாங்க இந்த காலங்கள்ல எங்களை பக்குவப்படுத்துறோம், இந்த நோம்புக்கு தயாராகும். சகருடைய நேரத்தில நாங்க என்ன பார்க்கிறோம்னு சொன்னால் நாங்க அடுத்த வீடுல சொல்லிக் கொள்வோம், சொந்தக்கார வீட்டுங்கள்ல கொஞ்சம் எங்களை பார்த்துக்கோங்க, நாங்க எலும்பினா இல்லையா கொஞ்சம் பார்த்து கொள்றது, அவங்க எலும்பிக்கிறாங்க இல்லையா டக்குன்னு அவங்களுக்கு கோல் எடுத்து சகல நேரத்தை ஞாபகப்படுத்துவோம். அத போல எவ்வளவுதான் பிள்ளைகள் தூங்கி நின்றாலும் அலட்டி கொடுத்து சரி பிள்ளைகளை எழுப்புவோம், நோவு பிடிக்க வைக்கிறதுக்கு, சகர் செய்ய வைக்கிறதுக்கு. அத போல கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனையும் எழுப்பி ஒரு ஒரு உம்மத்தாக சேர்ந்து ஒரு நன்மைக்கு நாங்க என்ன செய்ய ஒத்துழைச்சு கொண்டு இருப்போம். அத போல நோம்பு திறக்கிற விஷயமா இருக்கிறேன், கஞ்சி கொடுக்கிற விஷயமா இருக்கிறேன், சதகா செய்யற விஷயமா இருக்கிறேன். ஒரு நன்மைக்காக இந்த நோம்பு ரமதான் காலம் உள்ளாக ஒத்தருக்கு ஒத்தர் உதவி செஞ்சு கொண்டு, ஒத்தருக்கு ஒத்தர் ஒத்துழைப்பா இருந்து கொண்டு, ஒத்தருக்கு ஒத்தர் நன்மையை ஞாபகப்படுத்திக் கொண்டு கியாமுல் லைல் தொழுகிற நேரத்தில நாங்க நடுவீசியில எழுந்து தொழுவதாக இருந்தால் அதுக்கு எழுப்பி கொண்டு இப்படி பல நாள் ஏற்பாடுகளை செய்யறோம். இந்த ரமதான ஹயாத்தாக்குது, ஒரு குடும்பமாக சேரும். இதே விஷயம் ஏனைய காலங்கள் எங்கட சுபகு தொழுகையில வந்துட்டேன்னு சொன்னால் இந்த சுபகு தொழுகையில பள்ளியில ஒரு சஃப் 2 சஃபோட நிக்காது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ரமலான்ல சஹருக்கு எழுப்புற அதே எழுப்புதல், அப்படி எழுப்புற விஷயம் அந்த நோம்பு இல்லாத காலங்கள்ல ஃபஜ்ர் தொழுகைக்கு சுபகு தொழுகைக்கு எங்கட ஒற்றுமை ஈக்குதா? நாங்க எங்கட கூட்டாளி ஒன்ட்ட எங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் எங்களுக்கு கோலண்டு தந்துடுவோம்டா எழுப்பிக்கிறா இல்லையா நாங்க சொல்லிக்கிறோமா? அத போல எங்க அடுத்த வீட்டுல எங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, லைட் 10 தான் பார்த்துக்கோங்க, என்ன கொஞ்சம் எழுப்பிடுவோம் நாங்க சொல்லிக்கிறோமா? அத போல கணவன் மனைவி எழுப்புற விஷயமும், மனைவி கணவனை எழுப்புறது விஷயமும், பிள்ளைகளை அலட்டி எழுப்பி வச்சு பள்ளிக்கு போற விஷயமும் ஏனைய காலங்கள் நடக்குதா இல்லையான்னு கொஞ்சம் யோசிப்போம். ஆனால் நாங்க முயற்சி செஞ்சால் எங்களால முடியும். அது எங்களுக்கு அது முடியும் என்றதை காட்டுதான் இந்த ரமலான் மாசம். அத போல நாங்க சொல்றோம் தூக்கம் பெய்த்து இல்ல, நாங்க அதுக்கு முயற்சிக்கல. எனவே நாங்க முயற்சி செஞ்சு ஒரு அமலை செய்யணும் என்றால் அதுக்குரிய எல்லா விஷயங்களும் நாங்க ஏற்பாடு செஞ்சு கொள்வோம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் இந்த ரமலான் மாசம் எங்களுக்கு தருது. அது மிக மிகப்பெரிய படிப்பின அந்த எங்களை எழுப்பிக் கொள்ற விஷயம் அது ரமலான் அல்லாத காலத்திலையும் தொடரும். அத போல ரமலான் தந்த பாடங்கள் மிக முக்கியமானதுதான் முகாலபத்துல் யஹூதி வன் நஸாரா, யூத நஸாராக்கு மாற்றம் செய்யற விஷயம். ஏன் நாங்க சஹருக்கு சஹர் செய்யறோம், 2 காரணம். ஒன்று அதுல பரக்கத்தீக்கு நபிகளார் நீங்க சஹர் செய்யுங்க பரக்கத்தீக்குன்னு சொன்னாங்க.
இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்க யூத நசாராக்களுக்கு மாற்றம் செய்யுங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சஹர் செய்ய மாட்டாங்க. நீங்க சஹர் செய்யுங்க என்றாங்க. இந்த எண்ணத்துல நாங்க சஹர் செய்யறோமா இருந்தால் அல்லாஹ்ல பரக்கத் தேவை, அதுல பரக்கத் ஈக்குது. அத போல யூத நசாராக்கு நாங்க மாற்றம் செய்யணும் என்ற இந்த எண்ணம் சஹர்ல மட்டுமில்லை, எங்கள்கிட்ட வரணும். எங்கட ஏனைய பண்புகள்ல வரணும். எங்கட ஆடை கலாச்சாரத்துல பார்க்கணும். என் ஆடை எப்படி ஈக்குது? நான் ஒரு இஸ்லாமிய வரம்புக்குட்பட்ட ஆடையை உடுத்து கொண்டு இருக்கிறானா, இல்லாத கரண்டைக்கு கீழே ஏண்ட ஆடை பேத்து கொண்டு இருக்குதா, அல்லது ஏண்ட தலைமுடி என்று வார நேரத்துல நான் யூத நசாராக்களுக்கு ஒப்பாக தலைமுடியை வெட்டி கொண்டு இருக்கிறேனா? அத போல இந்த தாடியுடைய விஷயத்துல நபிகளார் சொன்னாங்க, நீங்க யூத நசாராக்களுக்கு மாற்றம் செய்யுங்க, மஜூசிகளுக்கு மாற்றம் செய்யுங்க. நீங்க தாடியை வளர்ந்த மீசையை கத்தறீங்க. இந்த விஷயத்துல ஏன நிலைமை எப்படி இருக்குது? நான் யூத நசாராக்களுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறேனா? ஒரு மனுஷன் எப்பவும் எது எது எல்லாம் யூத நசாராக்கள பண்பு என்று நபிகளால் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க, அதுல ஒரு மனுஷன், ஒரு முஸ்லிம், ஒரு முஸ்லிம் தகுந்து கொண்டுதான் இருப்பார். எனக்கு அது வரப்படாது. ஏன்? இது யூத நசாராக்கள பண்பு. எது எது எல்லாம் யூத நசாராக்கள பண்பு என்று இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பாவத்தை குறிச்சு சொல்லி இருக்கிறோம். நாங்க வல்லப்படம் பெரும் பாவம், பெரிய பெரிய பாவங்களுக்கு அடையாளங்கள் அதுவும் ஒண்ணு. எது எல்லாம் யூத நச இதை யாரு செய்யறாங்களோ அவங்க என்ன, அவங்களை சார்ந்தவங்க என்று வருது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாரமோ அவங்க அவங்களை சார்ந்தவங்க. அது நாங்க என்ன செய்யணும் சொன்னால், சின்ன சின்ன ஒரு விஷயமா தான் எடுக்கிறது இல்ல, பெரிய பாவம் என்று பட்டியல் படுத்துகின்ற நேரத்தில இந்த வாசகங்களும் அதுல உள்ளடங்கும். யாரு ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாடுறாங்களோ அவங்க அவங்கள சார்ந்தவங்க, யார் யூத நசாராக்களுக்கு ஒப்பாடுறாங்களோ அவங்கள சார்ந்தவங்க. நீங்க யூத நசாராக்களுக்கு ஒப்பாக வேண்டாம் என்று எதெல்லாம் எச்சரிக்கை வருதோ அதான் பெரும் பாவம். பெரிய பாவங்களுக்கு நாங்க தௌபா செய்யாம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு இல்லை. யாரா இந்த பாவத்தை நான் செஞ்சு கொண்டு இருந்தேன், இனி இந்த பாவம் செய்ய மாட்டேன், எனக்கு அந்த கவலையோட அல்லாஹ்ட்ட மண்டாடி அவன் பாவ மன்னிப்பு கேட்கும் வரைக்கும் மன்னிப்பு இல்லை. அதுதான் பெரிய பாவம். அப்ப இந்த நேரத்துல நாங்க சஹருக்கு எழும்பி எங்களால தின்ன இயலாத நேரத்துல நாங்க தின்றோம் என்றால், சாப்பிட்டோம் என்றால் ஏன் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். யூத நசாராக்கள் மாற்றம் செய்யும் நபிகளால சுன்னா என்பதற்காக. இந்த மாற்றம் இங்க ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னாலையும் எங்கட வாழ்க்கையில தொடர்ந்து ஈக்கோணும். எனவே இந்த விஷயத்துல கவனம் செலுத்தி நான் சஹர் அல்லாஹ்வுக்காக செஞ்சிருந்தால், நபிகளால சுன்னாவை பின்பற்றுவதற்காக செஞ்சு இருந்தால் எங்கட வாழ்க்கையில தொடர்ந்து என்ன என்றால் இஸ்லாமிய பண்புகள் ஈக்கும். யூத நசாரா ஒப்பாகிற பண்புகள் ஈக்காது, அந்த யூத நசாரா கலாச்சாரங்களும் ஈக்காது. எந்த பிரயோசனமும் தராத, சந்தோஷப்படத்துக்கு காரணையே இல்லாத வேதியை கொண்டாடத்தவங்களும் எங்கட வாழ்க்கையில ஈக்காது, வீண்கள் ஈக்காது. எனவே இதை நாங்க கொஞ்சம் யோசிச்சு நாங்க தொடர்ந்து என்ன செய்யணும் என்றால் எங்கட வாழ்க்கையில பயணிக்கணும். அடுத்தது அல்லாஹ் இந்த ரமலான்ல எங்களுக்கு செட்டப் ஆகிட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு ஷைத்தானுடைய தீண்டல் பல வழிகள்ல வரும். ஒன்று, ஒரு மனுஷனுக்கென்றே ஒரு ஜின்ன, ஒரு ஷைத்தான, அதை போல ஒரு மலக்க படைச்சிருக்கிறான். நன்மையை சொல்லிக்கிறது ஒரு பக்கத்துல, இன்னொரு பக்கத்துல தீமை ஏற்றி கொண்டிருக்கிற ஒரு ஜின். அத போல மனுஷன் சில செயல்களால ஷைத்தான அல்லாஹ் அவங்களுக்கு நியமிக்கிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறலையோ நினைக்கலையோ அவங்களுக்கு நாங்க ஒரு ஷைத்தான கரீனாக, தோழனாக நாங்க அவங்களுக்கு சாட்டுவோம் என்றால் அது நடந்து கொண்டு ஈக்குது. அத போல நீங்க வீட்டுக்குள்ள நுழைகிற நேரத்துல நீங்க பிஸ்மில்லா சொல்லி நுழைஞ்சால் ஒரு மனுஷன் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் ஷைத்தான் அவனோட தோழ பார்த்து இன்றைக்கு உங்களுக்கு என்ன இல்ல, நீங்க தங்குறதுக்கு இடம் இல்ல. அதே அவன் சாப்பிடுற நேரத்துல பிஸ்மில் சொல்லிட்டு சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு சாப்பாடும் இல்ல என்று சொல்லுவான். அதே நேரத்துல பிஸ்மில் சொல்ல மறந்துட்டேன்னு சொன்னால் அவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவார். சாப்பாடு சொல்ல பிஸ்மில் சொல்ல மறந்துட்டால் எங்கட சாப்பாட்டுக்குள்ள வந்து எங்களோட கலந்து கொள்வான். இந்த நேரத்தில் இந்த ஹதீஸ்ல கேள்விப்படுவோம். அப்ப அந்த மாதிரி சில செயற்களால் ஷைத்தான்களுக்கு சாட்டப்படுகிறான். ஒரு மனுஷன் தூங்குற நேரத்துல 3 முடிச்சுகள் அவனுக்கு இடப்படும். அந்த 3 முடிச்சுகளை அவிழ்க்கத்துக்குரிய வழியை சொல்றாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க என்னன்னு சொன்னால், ஒருத்தர் எழும்பிட்டு அவர் அல்லாஹ்வை நினைவு கூறாரு, ஒரு முடிச்சு அவிழ்க்கப்படுது. அத போல அதுக்கு அடுத்த கட்டமா அவர் உதவு செய்யறாரு, இன்னொரு முடிச்சு அவிழ்க்கப்படுது. அத போல மறுநாள் அவர் தொழுகிறாரு, 3 முடிச்சும் அவிழ்க்கப்படுது. அன்றைய தினத்துல ஒரு நல்ல மனிதனா, உற்சாகம் உள்ள மனிதனா அவர் அடைகிறார். அப்படி நடக்கல, அந்த முடிச்சு அப்படியே ஈக்கும். அத போல சோம்பேறியா அவர் காலை அடைவார். அப்ப இந்த நேரத்துல 3 முடிச்சுக்கள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு அப்படியே போகிற நேரத்துல அந்த மாற்றம் எங்கள்கிட்ட ஈக்கும். அப்ப இப்படியெல்லாம் ஷைத்தான் வார நேரத்துல இன்னும் சில ஜின்களை ஷைத்தான்கள் அல்லாஹ் பொதுவாக விட்டிருக்கிறான். அந்த ஷைத்தான் ஜின்களை அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால்,
இந்த ரமலான் மாதத்தில அல்லாஹ் அவங்களை கட்டுப்படுத்துறான், அவங்களை விளங்கின்றான். அல்லாஹ் சும்மா சில ஜின்களை செய்தான்களை ஒட்டி வச்சிருக்கிற பொதுவான எங்களை செயலால வாரது இல்லை, எங்களை பண்பால வாரது இல்லை, ஏனையது. அப்ப அந்த தீண்டுதல்ல இருந்து எங்களை பாதுகாத்து ஈக்கிறான். எதற்காக? நாங்க நன்மையில பக்கம் போகணும். அப்ப அந்த போல நாங்க இந்த எதை எல்லாம் செய்தான் எங்களை வழிகெடுக்கிறதுக்காக எங்களை செயலால நடக்குமோ, வீட்டுக்குள்ள நுழையிற நேரத்துல பிஸ்மில்லா சொல்லாது, சாப்பிட்ட நேரத்துல பிஸ்மில்லா சொல்லாது, தூங்கி எழுந்ததுக்கு பின்னால நாங்க இந்த துவாவை ஓதி அதை போல தொழுது நாங்க உது செஞ்சு தொழுவா, இந்த விஷயங்களை செய்யாத திக்ரண்ட விஷயமே எங்க வாழ்க்கையில இல்லாத இப்படியான நேரங்கள்ல நாங்க இந்த விஷயங்களை கவனம் செலுத்தோம். செய்தான் வெறுமனே இந்த ரமலான் மாத்த செய்தான் விலங்கெடுக்கப்படுகிறான்னு சொல்லி அதை அறிஞ்சு மட்டும் இல்லை, எங்கட அந்த பக்கத்துல அல்லாஹ் எங்களுக்கு லேசாக்கி தாரான் என்றால் இந்த பக்கத்துல நாங்க லேசாக்கி கொள்ளும். அத போல நீங்க உங்களோட பிள்ளைகள் நபிகளா சொன்னாங்க, மகரிபுக்கு நெருங்கிய நேரத்துல நீங்க என்ன செய்ய வேண்டாம், அவங்களை வெளியில அனுப்ப வேண்டாம். செய்தான் திரியுத நேரம், அந்த நேரத்துல செய்தான் தீண்டுதல் ஈக்குது என்றாங்க. நீங்க அதே நேரத்துல வீட்டுல கதவை மூடுற நேரத்துல ஜனனம் மூடுற நேரத்துல பிஸ்மில்லா சொல்லி நீங்க மூடிக்கோங்கோண்டாங்க. இப்படி இந்த வழிகாட்டுதல் எல்லாம் எதற்காக? எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்ளதுக்காக. அப்ப இந்த விஷயத்தில இருந்து செய்தான் விலங்கிடப்படுகிறான் என்ற விஷயத்தில இருந்து நாங்க யோசிக்கணும் என்று சொன்னால், எங்கட வாழ்க்கையில ஏனைய விஷயங்களை செய்தான சாட்டப்பட்ட இந்த விஷயத்திலே நாங்க ஒதுங்கி கொள்ளணும். இது ரமலான் எங்களுக்கு தருகின்ற மிகப்பெரிய படிப்பின பாடம். அத போல ரமலான் காலத்துல எங்களுக்கு தருகின்ற மிகப்பெரிய பாடங்கள்ல படிப்பினைகள்ல மிக முக்கியமானதுதான் நாங்க ஈடுபடுகிற அமல் இபாதத்துகள். எங்கட அமல்கள்ல நாங்க ஈடுபடுறது, சுபகு தொழுகையா ஈக்கலாம், சுபகுக்கு முன்னால் தொழுகையா ஈக்கலாம், தியாமுல்லைலா எல்லா தொழுகை நாங்க ஈடுபடுறோம். இதற்காக அல்லாஹ் மக்ஃபிரத் பெறுவதற்காக நாங்க நினைக்கணும், இந்த உலகத்துல நாங்க எவ்வளவு அமல் செஞ்சாலும் அந்த அமல் எங்களுக்கு சுவர்க்கத்தை தராது. நபிகளா சொன்னாங்க, ஒரு மனுஷன் அமல் சுவர்க்கத்தை தராது. கேட்டால யார சொல்லுவா, உங்களுக்குமா? எனக்கும் தான் அமல தராது. நபிகளா அமல பாருங்க, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக ஆகணும் என்று அவங்க எந்த அளவுக்கு அமல் செஞ்சாங்கன்னு நாங்க சொல்ல தேவையில்லை, அந்த அளவுக்கு அமல் செஞ்சாங்க. இந்த உலகத்துல நபிகளார கூட அமல் செய்கிற ஒத்தர் இந்த உலகத்துல இனி வாரவும் இல்லை வரவும் ஏலா. அப்படியான நபிகளாருக்கே அவங்க அமலான சுவர்க்கம் இல்லை என்றால் எங்களோட அமல் அல்லாஹ் எங்களுக்கு செஞ்சு தந்திருக்க அருள்களுக்கே போதாது. ஒரு மனுஷன் எங்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார், நாங்க எவ்வளவு அல்லாஹ் நின்று வணங்கினாலும் அதுக்கு கூட ஈடாகாது, அவ்வளவு மிகப்பெரிய அருள். அப்ப அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை தாரார் என்றால் எங்களோட அமல்களை எல்லாம் மிஞ்சி அவன் அன்புதான். அப்ப அந்த அன்பை எடுக்கணும் என்றால் நாங்க என்ன செய்வோம் சொன்னால், கூடுதலாக அமல் செய்வோம், அமல் அல்லாஹ்ட்ட நெருங்கோடும். அல்லாஹ்ட்ட நாங்க அமல் செய்கின்ற நேரத்தில தான் அல்லாஹ்ட மக்ஃபிரத்தின் பக்கம் நாங்க நெருங்குகிற நேரத்தில தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கம், அல்லாஹ்வுக்காக நாங்க நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு எதிர்த்தாரான்னு சொல்லலாம், அவன் மன்னிப்பு தாரா. இதனால தான் சுவர்க்கத்துக்கு நீங்க விரைஞ்சு வாங்குன்னு சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் சொன்ன வாசகம் வார்த்தை வசாரியும் இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும். அல்லாஹ்ட மக்ஃபிரத்தின் பக்கம், உங்களோட ரப்போட மக்ஃபிரத்தின் பக்கம் நீங்க விரைஞ்சு வாங்க, நீங்க விரைஞ்சு போங்க. அது போல வஜன்னத்தின் சுவர்க்கத்தின் பக்கம் வாங்க. அல்லாஹ்ட மக்ஃபிரத்தினதான் எங்களுக்கு இன்னைக்கு சுவர்க்கம் ஈக்குது என்ற விஷயத்தை நாங்க விளங்கி நாங்க என்ன சொன்னா நாங்க கொஞ்சம் அந்த விஷயங்களை கவனம் செலுத்தோம். அத போல நாங்க எங்களை பக்குவப்படுத்தின மிக முக்கியமான விஷயங்கள், ஒரு மனுஷன்ட்ட தொழுக, அது போல குர்ஆன் ஓதுறது, அது போல இந்த கியாமுல் லைல் இரவுல நின்று வணங்குறது, தஹஜ்ஜுத் தொழுற ஒரு பழக்கம் வந்தால் அவனை பாதுகாத்துக் கொள்வான். நாங்க எப்பெல்லாம் நன்மையின் பக்கம் விரைகிறோமோ அடுத்த பக்கம் பாவத்துல இருந்து நாங்க கொஞ்சம் விலை கொண்டே இருப்போம். அத போல நாங்க எப்பெல்லாம் பாவத்தின் பக்கம் போறோமோ எங்களை அறியாம நாங்க நன்மையில இருந்து கொஞ்சம் பின்தங்கி கொண்டு அப்படியே எங்களை நன்மையில இருந்து கலட்டு. எனவே இதுல நாங்க ரமலான் மாசத்துல ஈக்கிறோம், எவ்வளவு அமல் செய்யும். நான் குர்ஆன் ஓதுற விஷயத்துல பள்ளிக்கு வந்த 2 ஆயத்து சரி ஓதிட்டு போகணும். நபிகளா சொன்னாங்க 2 ஆயத்து ஓதினாலும் ஒத்தர் ஒரு சந்தைக்கு போயிட்டு எந்த கஷ்டமும் இல்லாம குடும்ப உறவு முறிச்சு கொள்ளாம அவருக்கு அந்த மிக உயர்ந்த 2 ஒட்டான் கிடைக்கிறத விட சிறந்தது என்றாங்க. அப்ப நான் பள்ளிக்கு வந்த ஓதத்துக்கு பாக்குறோம், எனக்கு அந்த நன்மை வேணும். 2 ஒட்டகத்தை கிட்ட விட மிகப்பெரிய பொறுமதி அந்த 2 ஆயத்து. குர்ஆன பள்ளிக்கு வந்தா ஓதுறோம், வீட்டுல ஓதுறோம். அப்ப நாங்க குர்ஆனுடைய விஷயத்தை மிச்சமாறுவோம் காட்டுறோம். இதே ஆர்வம் நோம்பு போகுதா ரமதான் போகுதா எங்கள்கிட்ட வரும். அடுத்த தொழுகையுடைய விஷயத்துல மிச்சமாறுவோம் காட்டுறோம், நேரத்துக்கு வந்து தொழுகிறோம். அத போல கியாமுல் லைல் அல்லாஹ் எப்படி ஆக்கி வச்சிருக்கிறான்டா, கியாமுல் லைல் என்று தொழுகிற ஸலாத்துல் லைல் என்பது எல்லா காலங்களிலும் இருக்கிறது தான். ரமலான்ல மட்டுமல்ல, நபிகளார் அப்படித்தான் தொழுதாங்க.
ரமலான்ல என்ன ஸ்பெஷல் என்றால் அது யாரு தொழுகிறாரோ அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒன்று. அடுத்தது ஜமாத்தாக தொழுகிறது மஷ்ரூஆக்கப்பட்டீங்க, அத ஷரஆக்கப்பட்டிருக்கிறது, அதை சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு மார்க்க விடயமாக ஜமாத்தா தொழிக்கலாம் என்பது சலுகை, அது எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏனைய காலங்கள்ல ஜமாத்தா தொழ இயலா. ஏன் ரமலான் ஜமாத்தா தொழுவதற்கு ஒரு பக்குவத்தை பட்டார் என்று சொன்னால் ஏனைய காலங்கள் அந்த தொழுகைகள்கிட்ட வரும். ரமலான்ல காலத்துல ஜமாத்தாக தொழுத நாங்க ஏனைய காலங்கள்ல ரமலான் முடியுது, அதோட எங்களுக்கு கியாமுல் லைல் ஒன்றே இல்ல, எங்களுக்கு எலும்பி தொழுகிற ஒரு பழக்கம் இல்ல, தஹஜ்ஜுத் தொழுகை இல்ல, வித்ரு தொழுகைங்கிற வாழ்க்கையில இல்லை என்றால் அந்த ரமலான்ல நாங்க எவ்வளவுதான் 30 நாளும் நின்று வணங்கி நின்றாலும் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் கிடைக்க பெற்றிருக்கலாம். ஆனா நாங்க அதிலிருந்து விட்டுட்டு சொன்னால் எந்த பிரயோஜனம் இல்லை. இதனால தான் நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, அம்ரே அப்துல்லாவே, நீங்க ஒரு நாளைக்கு கியாமுல் லைல தொழுதுட்டு அல்லாஹ்வை நின்று வணங்கிட்டு இன்னொரு நாளைக்கு விட்டு அப்படி ஆக வேண்டாம் என்று அவங்களுக்கு வசியத்தை செஞ்சாங்க, நசீஹத்தை செஞ்சாங்க. நீங்க ஒரு நாளைக்கு அமல செய்றீங்க, அந்த அமல விட்றீங்க, கியாமுல் லைல விட்றீங்க, அப்படி இருக்க வேண்டாம் என்றாங்க. இதனால தான் நபிகளா சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் பற்றி சொல்ற நேரத்துல அஹப்புல் அமாலி இலல்லாஹ் அத்வமுஹா வ இன் கல்லத், அல்லாஹ்வுக்கு மிச்சம் விருப்பமான அமல் என்னன்னு சொன்னால் கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யறது. அது வாஜிப் என்று வார நேரத்துல அது கொஞ்சம் மிச்சம் என்று இல்ல செஞ்சுதான் ஆகும். அதுல கொஞ்சமா செய்யறது, குறைவா செய்யறது. சுன்னத்தான காரியங்கள் என்று வார நேரத்துல குர்ஆன் ஓதுற விஷயமா இருக்கேலும், சுன்னத்தான தொழில் விஷயமா இருக்கணும், மிஸ்வாக்க செய்யற பண்பா இருக்கேலும், இந்த எல்லா சதக்கா செய்யற விஷயங்களா இருக்கணும், எல்லாம் எங்கள்கிட்ட தொடர்ந்து ஈக்கணும். அது கொஞ்சமாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய அன்பை எங்களுக்கு பெற்று தரும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்கள், இப்படியாக இந்த ரமலான் எங்கள்கிட்ட நிறைய மாற்றங்களை இந்த காலத்துல தருது. இதே மாற்றங்கள் ரமலான் அடைஞ்சதுக்கு பின்னால அது தொடருமாக இருந்தால் தான் எங்களுக்கு பிரயோஜனம் ஈக்குது. அந்த எங்கட வாழ்க்கையில வந்தா தான் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்துடைய அடையாளங்கள்ல ஒன்றே அது தொடர்ந்தா தான். நாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம், ரமலானுக்கு பின்னாலேயும் நாங்க இதே அமல்ல தொடர்றோமா, இதே அமல்ல தொடர்றதுக்கு பாக்கியம் தந்திக்குமா? அந்த பாக்கியம் எங்களுக்கு எதை சொல்லுதுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை அல்லாஹ் இதுல தந்திக்கிறான், அல்லாஹ் எங்களை அருள் செஞ்சிக்கிறான் என்பதற்கு இந்த ரமலானை எங்களை மாற்றிக்கிறான் என்பதற்கான அடையாளம். ரமலான் முடியுது, அதோட எங்கட அமலும் இல்ல, அமல்கள் விஷயத்தை ஆர்வம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்து நான் கிடைச்சா இல்லையான்னு கொஞ்சம் யோசிக்கணும். இறுதியாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த சஹாபாக்களோட பண்பு என்ன என்று சொன்னால், சலஃபுகளோட பண்பு என்ன என்று சொன்னால், ரமலான் முடிஞ்சிட்டா அந்த ரமலான்ல தொழுதிப்பாங்க, அந்த ரமலான்ல அவங்க நின்று அமல செஞ்சிப்பாங்க. அந்த ரமலான் முடிஞ்ச 6 மாசம் அளவுல என்ன செய்யணும்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட பிரார்த்திப்பாங்களாம், யா அல்லாஹ் ஏன் இந்த இபாதத்தை ஏற்றுக்கோ, நான் தொழுதிக்கிறேன், நின்று வணங்கிக்கிறேன், அதை ஏற்றுக்கோ, நான் சதக்கா செஞ்சிக்கிறேன், யா அல்லாஹ் ஏற்றுக்கோ, நான் இன்னென்ன காரியங்களை செஞ்சிருக்கிறேன் ஏற்றுக்கோ என்று அல்லாஹ்ட்ட கேட்டு ஈப்பாங்களாம். எங்கட நிலைமை என்னன்னு சொன்னால் நாங்க 10 நாளும் அல்லது ரமலான் பூராக நாங்க கியாமுல் லைல தொழுதுட்டு சொன்னா நாங்க எங்கட அமலை வச்சு நாங்க என்ன செய்யணும், திருப்தி காட்டுறோம். அல்ஹம்துலில்லாஹ் நான் அமல் செஞ்சுட்டேன். அந்த திருப்தி சஹாபாக்கள்கிட்ட ஈக்கல்ல. அவங்க அமல் செஞ்சதுக்கு பின்னால ஏண்ட அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குதா என்று அவங்க யோசிச்சு அழுது அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடியவராக இருந்தாங்க. எனவே நாங்க அமல்கள் செஞ்சிருக்கிறோம், அந்த அமல்களை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ்ட்ட நிறைய பிரார்த்திக்கிறோம். இதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கஅபாவை கட்டி முடிஞ்சதுக்கு பின்னால் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்கள்கிட்ட இருந்து இந்த அமலை ஏற்றுக்கோ என்று அவங்க பிரார்த்திட்டாங்க. எனவே அமல் செஞ்சு இருக்கிறோம், அந்த அமல்ல அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளணும் நாங்க நிறைய பிரார்த்திப்போம். அதை போல எது எல்லாம் ரமலான்ல எங்களை நல்ல மாற்றங்களை கொண்டு வந்துச்சோ அந்த மாற்றங்களை நாங்க தொடர்ந்து இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் புரிவாராக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.